ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷஸ் வளர்க்குறதுல என்னென்னலாம் நல்லது என்னென்னலாம் கெட்டது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிளான்ஸ் வளர்க்க இதுதான் கரெக்டான டைம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிளான்ஸ் வளர்த்து வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அவங்க இந்த கிளைமேட்டை சூஸ் பண்ணி கண்டிப்பாக பிளான்ஸ் வளர்த்து பாருங்கள். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பிளான்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத். போன டைம் கூட வீடியோ அப்லோட் பண்ணும்போது கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ உங்களை மாதிரி க்ரோத் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. எதுவுமே இல்லைங்க, மழை தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மழை தண்ணி படும்போது நல்லா க்ரோத் ஆகும். இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடதுன்னு இல்லை, நீங்களே கூட மழை தண்ணியை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் பிளான்ஸ் வளர்த்து பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, பிளான்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்னொன்று இந்த தண்ணி அதே மாதிரி ஃபிஷஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கிளைமேட்டில் தண்ணிக்கு டெக்னாலஜி மாற்றிடாதீங்க. ஏன்னா ஃபின்ரா டிசீஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப 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 மோசமான ஒரு இது. அது வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னா கல்லுப்பு கொஞ்சம் நிறையா, அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதுல, கல்லுப்பு கொஞ்சம் நிறையா போடுங்க. இல்லை சும்மா டைமில் இந்த இந்த கிளைமேட்டுக்கு கல்லுப்பு போடுங்க. அந்த ஃபின்ராட்டுங்கிறது வால் ஊட்டி டிசீஸ் வரும். ஸோ அந்த டிசீஸ் வந்து எதுக்கு வருதுன்னா உங்கள் தண்ணி சில்னஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த கிளைமேட்டு கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் வரக்கூடிய இந்த நோய் தான். அது வந்ததுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கல் கொஞ்சம் எந்த அளவுக்கு நிறையா போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுங்க. அதுக்கு அறிகுறி பார்த்தீங்கன்னா வால் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த டைமில் அந்த ஃபிஷஸில் இருக்கிறத வேறு மீனுக்கு எதுவும் டப்பாவில் மாற்றிடாதீங்க. வேறு மீன்லேருந்து இந்த டப்பாவில் இந்த இதுலேயே ஆட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பண்ணாமல் இருங்க. மற்றபடி ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வளர்க்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்குதுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக போன வாரம்னு நினைக்கிறேன், சும்மா சரி அது பேர் என்னதுங்க, இது பேர் வாட்டர் பாப்பின்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட்ஸை சும்மா வளர்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லீஃப் கட் பண்ணி வச்சேங்க. பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் சேம் கப்பி கிராஸ் சும்மா நட்டை வச்ச உள்ளுக்குள்ளே அதுவுமே நல்லா வளருது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்ஸை சூஸ் பண்ணி வளர்த்துங்க. பட் என்னென்னா இன்னொரு நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகுனா, இந்த கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரை ஆகாது. நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன், தண்ணி வந்து ஃபுல்லாக மாற்றாதீங்க, ட்ரை ஆகும் அப்படின்ட்டு. இந்த கிளைமேட்டில் மட்டும் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகாது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா தண்ணி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்க அடியில் இருக்க தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்துருங்க. ரொம்ப எடுக்கணும்ல, கொஞ்சமாக ஒரு 20% இல்லை 30% எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி டாப்அப் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணிவிட்டு கல்லுப்பு கொஞ்சம் நிறையா போடுங்க. ஏன்னா கல்லுப்பு நிறைய பேர் என்னென்னா ஒரு கை போட்டால் போதும்னு நினைக்கிறீங்க. இந்த டிசீஸ் வராமல் இருக்கா கொஞ்சம் நிறையவே கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு கொஞ்சம் நிறையா போடுங்க. அது எவ்வளோனா ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு பாக்கெட்டுங்கிறது பெரிய லிட்ரு. அது நீங்களே யூஸ் பண்ணால் கொஞ்சம் நாளில் பழகிரும். ஓகேங்களா? எனக்கு அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாக மீன் வச்சுருந்தேன். திடீர்னு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு. அது எதனால என்னன்னே தெரில. இந்த கிளைமேட்டில் டக்குன்னு தண்ணி வந்து கெட்டு போகும் சீக்கிரமாக. அது ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஊற்றிட்டு கல்லுப்பு கொஞ்சம் நிறையா போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு பிளான்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் சூஸ் பண்ணி வளர்த்துங்க. பாருங்கள், பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்குங்க. வெறும் ஒரே ஒரு லீஃப் தான், தண்டு தான் நெட்ட வச்சிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வளருது பாருங்கள். எல்லா ரிசல்ட் பயங்கரமாக கொடுக்கும். பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுவாக வளர்த்தணுன்ட்டு எல்லா மீனுமே. பட் என்னென்னா தண்ணி இந்த கிளைமேட்டுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்களுதெல்லாம் ஃபுல்லாக மழை தான், தண்ணி எடுத்து கீழே விட்டு தான் இருக்குது. இதில் வந்து எல்லோ பிங்க் விட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளான்ஸ் நல்லா க்ரோத்து. பட் ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த தொட்டியில் அது மாதிரி வளர்த்துனீங்கன்னா அந்த ஃபின்ராட் வரும். அதே டேங்கில் வச்சுருந்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் வரும். ஸோ அது ஒயிட் ஸ்பாட் வந்தால் தண்ணி லைட்டாக சூடாக ஊற்றுங்க, சரியாயிரும். இந்த ஃபின்ராட் வந்தால் கல்லுப்பு எந்த அளவுக்கு நிறைய போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க, சரியாயிரும். ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, இந்த மழை டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே உட்காந்துடலாம் எவ்வளோ நேரம் வேணாலும். இதெல்லாம் கிட்டத்தட்ட காலையில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. காலையில் வந்து ஒரு 9 மணிக்காட வந்தேங்க. இப்போ மணி 12 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கீழே போகல, சாப்பிட கூட இன்னும் போகல. ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ரசிக்க தோணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த டைமில் நீங்கள் ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வளர்க்குறீங்களோ இல்லையோ பிளான்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிளான்ஸ் வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டு அது மாதிரிலாம் இருக்கணும்னு நினச்சிவிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வேகமாக வளர முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வளருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. இந்த பிளான்ட் இல்லை எந்த பிளான்ட் அதே மாதிரி நான் எப்பயும் சொல்லிக்கிறேங்க. எல்லா ஃபிஷஸ் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக 1-2 பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழுகுதான் செய்யும், வாடதான் செய்யும். அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறதா, ப்ரோ எனக்கு இந்த பிளான்ஸ் பாருங்க ப்ரோ வாடிடுச்சு ப்ரோ, என்ன ப்ரோ இந்த பிளான்ஸ் வாடிடுச்சு அப்படின்பாங்க.
இப்பயுமே சொல்கிறேங்க, எனக்குமே சில பிளான்ஸில் வாடிடும், சில பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. இது வந்து இயற்கை, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. ஒருத்தருக்கு வந்து சில பேருக்கு புரோட்டா பிடிக்கும், சில பேருக்கு சப்பாத்தி பிடிக்கும், சில பேருக்கு தோசை பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அது பிடிக்கிறது அந்த மாதிரினா, அப்போ பிளான்ஸும் அதே மாதிரி தான். இந்த தண்ணி செட் ஆகும், சில மீன் அதே மாதிரி தான், மீனுமே அதே மாதிரி தான். சில மீன் செட் ஆகும் நம்ம தண்ணி, சில மீன் செட் ஆகும். அதனால் ஒரே பண்ணிக்காதீங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணாமே இருக்காதீங்க. அதே மாதிரி இந்த புதுசாக ஏதாவது வெரைட்டி, ரொம்ப காஸ்ட்லியான வெரைட்டிலாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க, இந்த மாதிரி தண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் அல்பினோ ப்ளூ கை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் செட் ஆகாதுன்னு தான் நினச்சேன். பட் கொண்டாந்து விட்டோன்னே கொஞ்சம் குட்டி போட்டிருக்கு, பார்ப்போம். இதை ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.